சித்தர்களின் பஞ்சாட்சர ஜபம். அப்போது சித்தர்களுடைய பஞ்சாட்சர ஜபம் நமசிவாய அப்படிங்கிற இந்த 5 எழுத்து மந்திரம் பார்த்திங்கன்னா எப்படி ஜபிக்கிறது அப்படிங்கிறது சித்தர்கள் கூறுற வழி பார்த்திங்கன்னா இந்த 6 ஆதாரம், அதாவது கீழே மூலாதாரத்திலிருந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பீனியல் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 6 ஆதாரங்களும் பார்த்திங்கன்னா ஓம் நமசிவாய அப்படின்னு வரும். அப்போ பஞ்சாட்சரம் சடாட்சர மந்திரமாக மாறு. இது என்னங்கன்னா வெளியே கிடையாது. இது நம்ம எழுதி பார்க்குறதோ படித்து பார்க்குறதோ சொல்லி 100 தடவை சொல்கிறோம் 1000 தடவை சொல்கிறோம் ஒரு யூஸும் கிடையாது. இது ஒவ்வொரு சக்கரங்கள்லையும் துடிப்பு தெரியணும், துடிப்பை பார்க்கணும். ஒரு துடிப்புக்கு ஒரு முறை சொன்ன மாதிரி கணக்கு, அவ்வளோதான். இதுதான் சித்தர்கள் முறை. இது எல்லாமே நூல்கள் இருக்குது. யாரும் இதுக்கு மறுப்பு சொல்ல முடியாது, மறுத்து பேச முடியாது. பேசணும்னா பேசிக்கலாம், நீங்கள் சித்தர்கள் எதிர்த்து தான் பேசுகிறீங்க, அதை தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த சித்தர்களுடைய முறை ஒரே முறை இதுதான். நீங்கள் பூஜை என்ன அசைவை பாரு. அப்போ நீங்கள் பஞ்சாட்சர பூஜை நமசிவாய பூஜை பண்ணுறீங்க, நமசிவாய் ஜபிக்கிறீங்க, நமசிவாயத்தை ஜபிக்கிறீங்க அப்படின்னாவே 108 முறை 1008 முறை ஜபிக்கிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சக்கரங்கள் இருக்கிற துடிப்பை பார்க்குறது தான். பயிற்சி முறையாக தெரிஞ்சு முறையான ஆளுகிட்ட பழகி முறையாக செஞ்சிங்கன்னா மட்டும்தான் துடிப்பு கரெக்டாக தெரியும். துடிப்பு எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் அந்த முறையான ஆக்டிவேஷன் சரியான பயிற்சி மூலம் தான் வருது. அப்போ அதுதான் சரியான பஞ்சாட்சர ஜபிக்கிற முறை. இதை விட்டு போட்டு நீங்கள் வேறு எது பண்ணாலும் சரி, 1,00,000 தடவை நோட்டில் எழுதிங்கனாலும் சரி, இந்த பிறவி ஊரை எழுதிங்கன்னா அடுத்த பிறவியில் வேணால் இந்த பற்றின அறிவு உங்களுக்கு கிடைக்கலாம். மறுபடியும் நீங்கள் இதுதான் பயிற்சி தான் பண்ணணும். எத்தனை பேருக்கு நீங்கள் சொன்னாலும் சரி, வாயிலி ஜபிக்கிறேன், பூ போட்டேன், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அட்மிஷனுக்கு முன்னால் இருக்கிற ப்ராக்டிஸ், அவ்வளோதான். நீங்கள் ஒரு டெஸ்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி மறுபடியும் திருப்பி நீங்கள் தான் ஆகணும், திருப்பி இதே முறைக்கு தான் வரணும், வேறு வழியே கிடையாது. அப்போ பஞ்சாட்சர ஜபங்கிறது இந்த சக்கரங்கள் இருக்கிற துடிப்பை பார்க்குறது தான். துடிப்பை கவுண்ட் பண்ணுறது தான். துடிப்பு எவ்வளோ துடிப்பு பார்க்குறீங்களோ அவ்வளோ தூரம் ஜபிக்கிறீங்கன்னு அர்த்தம். 1,00,000 முறை 10,00,000 முறைங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அதனால் என்ன பலன்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா அது தனி சப்ஜெக்ட்டு. ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கணும். ஜபங்கிறது ஜபிக்கிறது அப்படின்னாலே இந்த துடிப்பை பார்க்குறது தான், வேறு எதுவுமே கிடையாது. சித்தர் நெறியில் இவ்வளோ தான். மற்றவங்க ஃப்ராடுக்கு பல விதமாக பொய் பேசுவானுங்க, மாயம் பண்ணுங்க, இல்லூஷன் அப்படிம்பானுங்க. அது துடிப்பே இல்லை இல்லூஷன் அப்படின்னா அப்புறம் உங்கள் ஆட்டு துடிக்கதே இல்லையா, அதுவும் தெரியுமா தெரியவே தெரியல. அந்த அளவுக்கு நரம்பு வீக்கானவங்க பார்த்திங்கன்னா துடிப்பு தெரியாது. நல்லா பார்த்துங்க, சக்தி பூரா விரயம் பண்ணி நரம்பு பூரா வீக் ஆகிடும். நரம்பு பூரா இட்டு போனதுக்கப்புறம் ஒரு கனெக்ஷன் வராது. ஒயர் பூரா இட்டு போச்சுன்னா பல்பே எரியாது. சுவிட்ச் போட்டாலும் கரண்ட் இருந்தாலும் பல்ப் எரியாது. இதுதான் பிரச்சனை. ஏன் தெரிய மாட்டேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான பயிற்சி கிடையாது, சரியான வழிகாட்டி கிடையாது, முறையான பயிற்சி இல்லை. இதெல்லாம் இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது. அப்போ உடம்புல சத்து இருக்கணும். உடம்புல சத்தை பூரா விட்டு போட்டு தூங்கிட்டு எனக்கு மாய சூனியமாக தெரியுது, இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா மெண்டல் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். இதோ ஒரே வழி. அதனால் பஞ்சாட்சர ஜபங்கிறது என்னங்கிறத திரும்ப கேளுங்க, புரிஞ்சிக்கலாம். வேறு வழி கிடையாது.